Hey guys, welcome back to my channel Cookcooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு நாம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போறோம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் நான் இங்கே எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே இங்கே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி இந்த பேஸ்ட்டை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பருப்பு வேகிறதுக்காக நான் இங்கே 1/2 கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு சிறுபருப்பையும் எடுத்திருக்கேன். இந்த 2 பருப்பையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணியில் 4-8 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு வேகிறதுக்காக தேவையான தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே நான் ஒரு வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணி இங்கே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை இங்கே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நான் இங்கே ஒரு பச்சை மிளகாவையும் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எவ்வளோ பச்சை மிளகாவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் காரத்துக்கு தகுந்தா போல் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இங்கே மஞ்சத்தூளை எடுத்திருக்கேன். இந்த பருப்பை 4 அல்லது 3 விசில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரை திறந்து பார்க்கும்போது பருப்பு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இங்கே தாளிக்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க வர சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நாம் இங்கே வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் நாம் இங்கே சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் இடித்து வச்ச பூண்டையும் இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இங்கே நான் சின்ன வெங்காயத்தை 1 கப்பு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே இங்கே நான் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். இவங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவைப்படுது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புடலங்காவை 1 கப்பு இருக்குது. இதை நான் இந்த மிக்சரில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இந்த சமயத்தில் இங்கே ஊற்றிக்கலாம். இங்கே நான் மஞ்சத்தூளும் இங்கே நான் சேர்த்துருக்கேன். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த தேங்காய் பேஸ்ட்டை கழுவி வச்சுருக்கிற தண்ணியையும் நாம் இங்கே இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கொதித்து தட்டு எடுக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பையே இந்த சமயத்தில் நாம் சேர்த்துக்கலாம். பருப்பும் ஆல்ரெடி இருக்கிற மிக்சரும் நல்லா சேர்ந்து கலந்து விடுங்க. இதுக்கு மெயினாக நாம் ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். இந்த ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இடித்து வச்ச பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு இதை நாம் அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் தேங்காய் எண்ணெய் தாங்க. தாராளமாக இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றி தாளிப்பு பண்ணி இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் மினிமம் ஒரு 5 அல்லது 8 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லியும் தூவுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த சமயத்தில் நீங்கள் விருப்பப்பட்டாக்க நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.